Hello everyone, welcome back to my channel Review 360 Recipes. நான் ஒரு விஷயத்தை செய்ய போறேன் என்று ஒரு பெண் சொன்னதும் யாருமே அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கே இந்த வேண்டாத வேலை, உன்னால் இது பண்ண முடியுமா அப்படின்னு அவருக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை உடைக்கிற மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுறவங்க தான் எங்கே அதிகம். இப்போ ட்ரெண்டிங்காக பேத்துட்டு இருக்கிற குனாஃபா சாக்லேட் நம்மட வீட்லேயும் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நாங்கள் குனாஃபா டோ ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிறேன், அதோட கொஞ்சமாக உப்பு, அடுத்தது ஒரு கப் கோதுமை மாவு, கொஞ்சம் பட்டர், அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இதெல்லாம் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறோம். முதலாவது ஒரு கப் கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும். அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக உப்பு, அடுத்தது பட்டர். நீங்கள் பட்டர் இல்லைன்னு சொன்னால் ஆயில் சேர்த்திக்கொள்ளையிலும், வாசனை இல்லாத ஆயிலாக நீங்கள் சேர்த்திக்கோங்க. அடுத்தது இப்போ இதுக்கு சரியாக ஒரு கப் தண்ணி தான் நான் எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை பிளெண்ட் பண்ணினாலும் பரவாயில்ல, ஆனால் நான் எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போது இதை நான் ஒரு பைப்பிங் பேக்குக்கு மாற்றிக்கொள்கிறேன். நீங்கள் எப்படி ஒரு கிளாஸை செட் பண்ணி அதில் செஞ்சு கொண்டீங்களா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு நீங்கள் சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க. எவ்வளோ சின்னதாக போடுறீங்களோ அவ்வளோ நல்ல, அப்போ தான் எங்களோட டோ நல்ல மெல்லிசாவே எங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ இதை நாங்கள் ஃப்ரை பேனில் இப்படி ஊற்றி எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் ஃப்ரை பேனில் ஊற்ற போக்கில் கொஞ்சம் ஸ்பீடாக ஊற்றி எடுங்க, அப்போ தான் அவசரமாக எல்லாம் எங்களுக்கு வெந்து வரும். இப்போ பாருங்கள், இது நூடுல்ஸ் மாதிரி தான் நிற்கும். இதை சின்ன சின்ன துண்டுகளாக நாங்கள் கலட்டி எடுத்துக்கொள்வோம். நீங்கள் கைகளாலேயே சின்ன சின்ன துண்டுகளாக ஆக்கி எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி. இதை எங்களுக்கு ஒரு மாதம் வரைக்காட்டியும் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணலும். இதுக்கு முக்கியமாக பிஸ்தா தேவைப்படும். இந்த பிஸ்தாட ஈக்கிற மேல் தோலை நீங்கள் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வறுக்க போக்கில் மேல் தோல் எங்களுக்கு சும்மாவே கலண்டு வந்துடும். இப்போ இதை நல்லாவே வறுத்து எடுத்துக்கொள்ளணும். நீங்களும் ஈஸியாக உங்களோட வீட்டிலே குனாஃபா சாக்லேட் ரெடி பண்ணலும். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இந்த சாக்லேட் எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஈஸியாக விளங்கி கொள்ளலாம். இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு பட்டர் ரெடி பண்ணணும். அதுக்காக வேண்டி நான் 3/4 கப் சுகர் சேர்த்திக்கிறேன். அதோட 100 கிராம் பிஸ்தா, வறுத்து வச்சுருந்த பிஸ்தா. அடுத்தது இதுக்கு நான் ஒரு 1/4 கப் மாதிரி மில்க் மேட் சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ தான் இதில் நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் வரணும். அப்படின்றனால தான் நான் மில்க் மேட் சேர்த்துறேன். அடுத்தது இந்த குனாஃபா டோவை நாங்கள் நல்லாவே வறுத்து எடுத்துக்கொள்ளணும். அதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் பட்டர் சேர்த்திக்கிறேன். ஒரு 20 கிராம் மாதிரி பட்டர் சேர்த்திக்கோங்க. எவ்வளோ பட்டர் சேர்த்துறோமோ அதுக்கு தக்க இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லாவே நல்லா கிறிஸ்பியாக ஆகும் வரைக்கும் நீங்கள் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளணும். எப்படியும் இது கொஞ்சம் நேரம் ஆகும். வறுத்து நல்ல ஒரு கிறிஸ்பியாக வரும் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இதை வறுத்து எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இல்லாட்டி லோ ஃப்ளேமில் வச்சு கணக்கான தீயை வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. நாங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, ஹஸ்பண்டுக்கு பிடிக்குமா, பேரண்ட்ஸ் ஒத்துக்குவாங்களா அப்படின்னு யோசித்து பல பெண்கள் இன்னமும் அவங்களோட திறமைகளை
அவங்களுக்குள்ளேயே புதைச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் பண்ண போகிற விஷயம் சரியாக இருந்தால், அதால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால், அதை பண்ணுறதுக்கு நாங்கள் ஏன் தயங்கணும்? பாருங்கள், இப்போ நல்லாவே இந்த வந்து கிறிஸ்பியாக வறுத்தெடுத்துட்டேன். அடுத்தது இதில் வந்து நாங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த பிஸ்தா பட்டரை சேர்த்துக்கொள்வோம். இதுக்கு வந்து எல்லோரும் க்ரீன் கலர் ஃபுட் கலரிங் சேர்த்துவாங்க. ஆனால் நான் வந்து சேர்த்தல, ஏன்னா சின்ன பிள்ளைகளும் சாப்பிடணும் அப்படின்றனால நான் வந்து அதை சேர்க்கல. அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் அதை சேர்க்காட்டியும் பரவாயில்ல, சேர்த்து செஞ்சுக்கண்டாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நான் வந்து சின்ன சின்ன பால்ஸாக தான் பிடிச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். மோல்ட்லேயும் வச்சவங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் உங்களோட விருப்பப்படி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் வீட்டில் சாப்பிட்றதுக்காக செய்கிறதுனால நான் இப்படி செய்கிறேன். நீங்கள் பிஸ்னஸ்க்காக வேண்டி வேறு எதுவலுக்காக வேண்டி செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து மோல்டில் சேர்த்து செஞ்சு கொள்ளையிலும். ஈஸியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்றனால தான் நான் இப்படி செஞ்சுக்கிறேன். இப்போ இதுக்கு நான் வந்து இந்த சாக்லேட் சிப்ஸை வச்சு தான் கவர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுக்கு நீங்கள் மில்க் சாக்லேட்டும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலும். உங்களுக்கு விரும்புகிற சாக்லேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் மிச்சமே டார்க் சாக்லேட் நீங்கள் யூஸ் பண்ண வேணும், கசப்பு தன்மை கொண்டு வரும். இந்த ஸ்வீட் சாக்லேட்க்கு வந்து கொஞ்சம் இனிப்பு தன்மை நல்ல ஐக்கியம். இப்போ இதை நல்லாவே மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் பாயில் பண்ணை மேலும் இல்லாட்டி மைக்ரோவேவில் வச்சு எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இதுக்கு கொஞ்சமாக மோல்ட் யூஸ் பண்ணியும் கொஞ்சம் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். பாருங்கள், இப்போ இந்த சாக்லேட் வந்து நல்லாவே மெல்ட் ஆகிக்குது. இப்போ இந்த மோடில் நான் கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டை சேர்த்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னாவே போதும். இது போல் உங்களுக்கு விரும்புகிற ஷேப்பில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது வந்து நான் மோல்டில் வச்சு எடுத்தது. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து நிறைய பிகினர்ஸ்க்கும் செய்யக்கூடிய மாதிரியான ரெசிபீஸ் எல்லாம் தந்திக்கிறேன். மறக்காமல் போய்த்து பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு சூப்பரான ப்ரெஷர் குக்கர் நாட்டுக்கோழி பிரியாணி அப்லோட் பண்ணிக்கிறேன். அதையும் போய்ட்டு பாருங்கள். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் சென்ட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து என்னோடய ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். இப்போ இதை நான் வந்து நல்லா ஃபாயிலில் சுற்றி எடுத்துக்கிறேன். இப்போ சூப்பராக வந்துக்குது பாருங்கள். நாங்களும் எங்களோட வீட்டில் துபாய் குனாஃபா சாக்லேட் ட்ரை பண்ணி பார்த்தோம். உண்மையிலே சந்தோஷமாயிக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பாய்.